நான் உங்க அருண். சாய்பாபா பாம்பு ரூபத்துல வந்து தன்னோட வீட்டுல குடியிருக்கிறதால தன்னால நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே துல்லியமா கணிக்க முடியும்னு சொல்லி பலரையும் அசத்திக்கிட்டு இருக்காரு ஒரு அமானுஷ்ய மனிதர். சாய்பாபா பாம்பாக வந்து வீட்டில் குடியிருப்பதால் நடக்க போவதை முன்கூட்டியே சொல்ல முடியும். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவ, இந்த ஓட்டில் நீ கரெக்டாக வெற்றி பெறுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக அதே மாதிரி அந்த ஓட்டில் நாங்கள் வெற்றி பெற்று பலரையும் அசத்தும் ஓர் அமானுஷ்ய மனிதர். 2 பெண்ணை மனசுல நினைச்சீங்க, நினைச்சிருக்கீங்க. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியோட ஃபேஸ்புக் பேஜ்ல சமீபத்துல ஒரு ஆச்சரியமான தகவல் பதிவாகி இருந்தது. நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே ஒருத்தர் துல்லியமா கணிச்சு சொல்றதா அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. இவரு தேவராஜ் சென்னையில ஒரு பிரபல பத்திரிகையில சப் எடிட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நமக்கு அந்த தகவலை கொடுத்திருக்காரு. அந்த அமானுஷ்ய மனிதரோட பேரு பாபா சாம்பசிவம். ஒரு பத்திரிகையோட சப் எடிட்டரா இருக்கிற தேவராஜ் தன்னோட வாழ்க்கையில பாபா சாம்பசிவம் நடத்தி காட்டின சில அமானுஷ்யமான அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. திருமணம் எனக்கு ஆகுமா ஆகாதான் வீட்டில் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ அவரிடம் போய் எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக ஆகும், இன்னும் 2 மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும் சொல்லி அந்த பொண்ணு இருக்கிறவுடைய திசையும் வீட்டோட அடையாளமும் எங்கே இருக்குன்னு சொன்னார். அது போலவே நான் பார்த்த பொண்ணு அமைஞ்சிருந்து அவர் சொன்ன அடையாளமும் அதே டைரக்ஷன்லேயும் எனக்கு ஏற்பட்டது. திருமணமும் முடிந்தது. என்னுடைய திருமணத்திற்கு அவரே ஆசி வழங்குவதற்காக வந்தாங்க. திருமணம் முடிஞ்சோன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். மேலே துண்ணூறு பூசிட்டு 1 மாதம் அமைதியாக இருந்தாங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் இதே நாளுக்குள்ளே உங்கள் கையில் ஆண் குழந்தை இருக்கும். பர்டிகுலராக அந்த குழந்தை போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்படியே சாக்காயினா அடுத்த வருஷம் நடக்கும் போது இப்பயே சொல்கிறாரு அப்படின்னு சரி அமைதியாக இருந்துட்டேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டிசம்பர் 16, 2011 எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்தது. தேவராஜுக்கு திருமணத்தை பத்தியும் குழந்தை பிறக்கிறத பத்தியும் முன்கூட்டியே சொல்லி அசத்தி இருக்காரு பாபா சாம்பசிவம். இவரோட அப்பா சீரியஸா இருந்தப்பவும் இப்படி ஒரு துல்லியமான ப்ரெடிக்ஷனை சொல்லி மிரள வச்சிருக்காரு. என்னுடைய தந்தையார் பற்றியது. அவங்களுக்கு பக்கவாதம் நடுப்புற வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ராத்திரி இரவு 1 மணி இருக்கும். மயக்க நிலையில் போயிட்டு உடம்பெல்லாம் ரொம்ப குளிர்ந்து அடைஞ்சிட்டு என்ன ஆச்சு, பல்சு வேற குறைஞ்சிட்டு ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு இருக்கிறாரா போயிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஒரே எனக்கு இதாக இருந்தது. அப்போ உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்கள்ட்ட, பாபா இதை மாதிரி அப்பா அப்படி இருக்கிறாங்க என்னன்ட்டு. ஒன்றும் இல்லை, இன்னும் 40 நாள் அவர் நல்லா ஆகிடுவார், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாங்க. அவருக்கு சில பாவங்கள் வினைகள்லாம் இருக்குது, அதை அவர் அனுபவிக்கிறதுக்காக இந்த கஷ்டங்கள்லாம் படுறாரு, ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா ஆகிடுவார், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னாரு. அவர் சொன்னால் எனக்கு முழு திருப்தியானது. சரி அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க, இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தைரியமாக இருந்தேன். அவர் சொன்ன மாதிரியே ஒரு 2 மாதம் அடைஞ்சோன்னே நல்லபடியாக நடந்து நல்லா உச்சி நடந்தாங்க. நல்லா நடந்து நல்லாவே ஆயிட்டாங்க அவங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு அவர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் பாபாட்ட கேட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நடந்திருக்கு. வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல இருக்கு தன்னிலா பாடி. இங்கதான் தேவராஜ் குறிப்பிட்ட பாபா சாம்பசிவம் இருக்காரு. இன்னைக்கு நான் அவரை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தன்னிலப்பாடி அப்படிங்கிற ஊரில் தான் நான் இப்போ இருக்கிறேன். இங்கே பாபா சாம்பசிவம் அப்படிங்கிறவர் தான் நான் இன்னைக்கு மீட் பண்ணி பேச போகிறேன். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷீரடி சாய்பாபா இவருக்கு தொடர்ச்சியாக காட்சி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இவர் அருள்வாக்கு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுக்காக இவர் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவர் சொல்கிற வாக்குகள் கரெக்டாக பழிக்குது அப்படிங்கிறதுனால இவரை பாபாவாக தான் இந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நான் இவரை பற்றி தான் பார்க்க போகிறேன். நான் ஊருக்குள்ள வந்ததும் அவருடைய வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்க தொடங்கினேன். வழியில ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன். இவர் எனக்கு சாய்பாபா வீட்டை காட்டுறதா சொல்லி கூட்டிட்டு போனாரு. அவரோட பேசிக்கிட்டே போகும்போதுதான் இவர் தான் இந்த ஊரோட தலைவர்னு எனக்கு தெரிய வந்தது. இவரோட பேரு செல்வராஜ். இவரோட வாழ்க்கையிலையும் பல ஆச்சரியமான விஷயங்களை பாபா சாம்பசிவம் செய்திருக்கிறதா என்கிட்ட பேசும்போது குறிப்பிட்டாரு செல்வராஜ். ஊருக்குள்ள சாதாரண ஆளாய் இருந்த இவர்கிட்ட திடீர்னு ஒரு நாள் நீதான் இந்த ஊரோட தலைவராக போறேன்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு. அப்ப யாருமே அதை நம்புற சூழல்ல இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த ஊரோட தலைவராகி இருக்காரு செல்வராஜ். நான் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு. எனக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. வந்தேன். அது மாதிரி நீங்கள் அடுத்தது ஊராட்சி மன்ற தலைவர் நீங்கள் ஆவீங்கன்னாரு. நான் அப்போ நம்பவே இல்லை.
அவர் தமாசா சொல்லுவார் போல நினச்சி நான் சும்மா சிரிச்சு நம்மளாம் வந்துட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் பிறகு எங்கள் ஊரில் கூடி கட்சி கூடி நீ தான் ஊரசிபுரத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நேரடியாக வீட்டில் போய் அவர் காலில் வந்து ஆசை வாங்கிட்டு இருந்தேன். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவேன், இந்த ஓட்டில் நீ கரெக்டாக வெற்றி பெறுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக அதே மாதிரி அந்த ஓட்டில் நாங்கள் வெற்றி பெற்று அவரோட இன்னமும் அவரோட நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சொல்கிறத கேட்டுருக்காங்க. இப்போ பாபா சாம்பசிவத்தை இவர் கடவுளாவே பார்க்கறாரு. செல்வராஜோட உடல்நிலை பிரச்சனைகளுக்கும் கூட வித்தியாசமான தீர்வுகளை சொல்லி சரி செய்திருக்காரு பாபா. வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து சொல்லுவார். அது வந்து நடந்துருக்காரு. வயிற்று வலி, இடுப்பு வலியெல்லாம் நிறைய சீக்கிரமாக பார்த்துருந்தேன். அடிக்கடி போய் பார்ப்போம் அவரை. அவர் அப்போ ஒரு பரிகாரம் சொல்லுவார், செய்ய சொல்லுவார். காவடி கடுப்பு சொன்னார், காவடி எடுத்துக்கிறேன், பால் காவடி எடுத்துக்கிறேன், ரத காவடி எடுத்துக்கிறேன், அளவு போட்டுக்கிறேன், எல்லாம் தெரியும், எல்லாம் எடுத்து செஞ்சு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சி போகிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். அதில் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ நீங்கள் அவர் கூடயே இருப்பீங்க? அவரில் ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஒன்று நேற்று ஃபோன் பண்ணார், இதுமாதிரி வந்துட்டேன் அவங்க வரேன்னு சொல்லி. அதுமாதிரி விசேஷ காலங்களில் ஃபோன் பண்ணால் போய் கூட தான் இருப்பேன், கூட செஞ்சு கொடுப்போம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காவடி எடுக்கும்படி பாபா சொன்னதும் அதை பயபக்தியோட செஞ்ச செல்வராஜுக்கு நோய் தீர்ந்திருக்கு. எனக்கு அந்த காவடி எடுத்த போட்டோஸை எல்லாம் காட்டினாரு. பாபாவை பத்தி கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே வினோதமானதா இருக்கு. அடுத்தடுத்து பலரோட அனுபவங்களை கேட்டதும் எனக்கும் பாபா சாம்பசிவத்தை பார்க்கணுங்கிற ஆவல் அதிகமாச்சு. நான் அவரோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப சாதாரண ஓட்டு வீடு. இதுக்குள்ள ஒரு சாதாரணமான ஆளா காட்சி தர இவர்தான் பாபா சாம்பசிவம். ஷீரடி சாய்பாபா மாதிரியே கோல்டு கலர்ல துணி போட்டிருந்தாரு. இவருக்கு தான் சாய்பாபா காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் செய்திருக்காரு. நான் போனதும் பாபா சாமிக்கு பிரசாதமா படைச்சிருந்த பிஸ்கட்ஸை எங்களுக்கு கொடுத்தாரு. நானும் அதை வாங்கிட்டு அவர்கிட்ட பேச தொடங்கினேன். பாபா சாம்பசிவம் அரசு பள்ளியில ஓவிய ஆசிரியரா இருந்திருக்காரு. இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல இவர் ஒரு நாத்திகவாதியா இருந்திருக்காரு. ஒரு முறை குடும்பத்துல நடந்த பங்காளி சண்டையில இவரு தன்னுடைய பங்காளிகளை அடிச்சிருக்காரு. அதுக்கு பதிலடியா இவரோட பங்காளிங்க மந்திரத்தால இவருக்கு கட்டு போட்டிருக்காங்க. அதனால இவரோட உடல்நிலை மிகவும் பாதிச்சிருக்கு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயும் சரியாகல. பங்காளிகள் செஞ்சது ஒரு சரியில்லாமல் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அடிக்கிறது வந்தாங்க, நான் வாங்கி முன்னாடி ஒரு அரைஞ்சிட்டேன். அதுலேருந்து என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்னை ஆட்டி வச்சுது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை, உடம்புலாம் நல்லா தான் ஏன் இருக்கிறான். ஒரு டாக்டர் உனக்கு ஹிஸ்ட்ரியா கம்ப்ளைண்ட்டுன்னாரு. ஹிஸ்ட்ரியாவுக்குள்ளே மாத்திரை மருந்தை கொடுத்தாரு. ரொம்ப அதிகமாக மயக்கம் கொடுத்தது. காரில் பஸ்ஸிலே போனால் கீழே குதிக்கணுங்கிற ஆசை உண்டாகும். மாடியில் இருந்தால் மாடியிலேருந்து குதிக்கணுங்கிற ஆசை உண்டாகும். இந்த நேரத்துல தான் இவரை சாய்பாபா கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் மறுத்திருக்காரு. அந்த சமயத்துல தான் இவரோட கனவுல சாய்பாபாவோட காட்சி கிடைச்சிருக்கு. எப்படியே நான் ஆட்டி படிச்சுட்டு இருக்கும் பொழுது பாபா ஒருத்தர் இருக்கார், சாய்பாபான்னு, அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு காவி வேட்டனை கட்டின ஒரு காய்கறி கூடக்காரர் சொல்லியிருக்காரு. அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காரு. அம்மா சொன்னாங்க சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்கார், போய் பார்த்துட்டு வான்னு. நான் படிக்கிற காலத்தில் திருவாரூரில் ரங்க விலாசன்னு ஒரு புகையில போட்டு நடந்தது. அதில் ட்ரேட்மார்க்கு பாபாவுடைய ட்ரேட்மார்க்கு. அவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆகுது. என்ன ஆவின்னு ஒன்று இருந்தால், அவர் மேலோகத்தோட ஆவியோடு இருந்தால், நானும் செத்து போய் எனக்கும் ஒரு ஆவி இருந்தால் அவரை போய் சந்திக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காது, எனக்கு இந்த நம்பிக்கைலாம் கிடையாது. அந்த நேரத்தில் தான் சாய்பாபா திடீர்னு காட்சி கொடுத்தார் கனவுல நின்று தோட்டத்தில். ஏன்னா நம்புறியாங்கிறாரு, இல்லைங்கிறேன். 2வது நாளும் அதே போல் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்ததுக்கு பிறகு தூங்குவேன் அசந்து. இப்போ நம்புறியாங்கிறாரு, இல்லைங்கிறான். 3வது நாளும் காட்சி கொடுக்குறாரு. இப்போ நம்புறியாங்கிறாரு. எனக்கு மனசில் ஒரு பயம் ஏற்பட்டாலும் இருக்குது. 3 நாள் வர்றாரு கனவுல. ஏதோ ஒரு விட்ட சக்தி இருக்குது, நம்ம தான் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை நம்புகிறோம், என்னுடைய வியாதி குணமாகுன்னாரு. கையை அப்படி உயர்த்தி நமட்டுச்சிருப்புன்னு சொல்லுவாங்க, விழமச்சிருப்புன்னு, அதே போல் சிரிச்சிட்டு மறைஞ்சிட்டார். காலையில் சிந்தனை பண்ணோம். 3 நாள் தொடர்ச்சியாக வர்றாரு அப்படின்னா. அப்போ டாக்டர்கிட்ட 8 இன்ஜெக்ஷன் போட்டு சொன்னார். 5 இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன். 6வது இன்ஜெக்ஷன் என்னமோ போடுறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாய்பாபா படம் வாங்கிட்டு வந்து, அதுக்கு முன்னாடி சாமி படமெல்லாம் அப்புறம் படிச்சுட்டேன். அந்த ஒரு படத்தை மாத்திரம் வந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு கும்பிட்டாங்க.
கும்பிட்டு ஒரு 2 நாளைக்கெல்லாம் என்னுடைய மன சஞ்சலம் புறம் விட்டு பயம் புறம் விட்டு மன தைரியம் கொடுத்தது. அன்னைக்கு இரவில் நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாபா. சரி வாங்க பாபான்னா. நாக வடிவமாக வரப்போகிறேன். நான் ஒரு பெரிய நல்ல பம்புல பற்றி அவ்வளோ நீளம். அப்படியே வந்து இந்த எலி இடத்துக்கு பாருங்க, இந்த மூளை இது வழியாக உள்ளே போந்துட்டாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற தன்னிலாப்பாடி கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற பாபா சாம்பசிவம் எல்லாருக்கும் நடக்க போறதையெல்லாம் துல்லியமா கணிச்சு சொல்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் இவரோட வீட்டுக்குள்ள பாம்பு வடிவத்துல சாய்பாபா வந்திருக்கிறதால தான் தன்னால இப்படி எல்லாருக்கும் பலன் சொல்றதா பாபா சாம்பசிவம் சொல்றாரு. அவரை சந்திச்சுதான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாய்பாபா கனவுல வந்ததுமே இவருக்கு உடல்நிலை சரியாகி இருக்கு. அதுல இருந்து இவரோட உடம்புக்குள்ள சில மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ 40 வருஷமா இங்க நடக்கிறதையெல்லாம் தன்னோட அருள்வாக்கால துல்லியமா சொல்லிக்கிட்டு இருக்காரு பாபா சாம்பசிவம். இவர் பாபாவோட பக்தரா மாறினதுக்கு அப்புறமா சாய்பாபா சிலையை வச்சு வழிபாடு செய்ய தொடங்கியிருக்காரு. அப்படி ஒரு பாபா சிலையை வச்சு வழிபாடு செய்யும் போது ஒரு நாள் பாபா கனவுல வந்து பாம்பு ரூபத்துல இங்க வருவதா சொல்லியிருக்காரு. அப்படி கனவுல வந்தது மாதிரியே இங்க ஒரு நல்ல பாம்பு வந்து போயிருக்கு. அப்படி பாம்பு வந்து போன திகிலான அனுபவத்தை எனக்கு விவரிச்சாரு பாபா சாம்பசிவம். இதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் உங்களுக்கு சாய்பாபா காட்சி கொடுத்துட்டு இருக்காங்களா ஐயா? அதாவது என்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து இதுதான் என்னுடைய இருப்பிடம்னு சொல்லி ஒரு ரூமில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்தாங்க. அது உட்கார்ந்த நிலை. அப்போ ஒரு சபதியார் இந்த மாரியம்மன் திருப்பணி செஞ்சார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நீ திருப்பணி முடிக்கிறதுக்குள்ளே ஆண் குழந்தை பிறக்கணும். ஆண் குழந்தை பிறந்தது. இதே ஒரு சின்ன சிலை உள்ளது தான், ஒரு அடிக்கு இருந்தது. உன் வீட்டுக்கு நான் வியாழக்கிழமை வர்றேன்னாரு. சரி வாங்க பாபான்னா. இந்த காலில் மிதியடி போடுவாங்க, ஒரு குமிழில் ஒரு சலங்கை இருக்கும், அது போல் நடந்து வர்றாரு. அந்த குமிழ் செருப்பு இந்த இது சத்தம் கேட்குது. பார்த்தா சாய்பாபா பிறந்தது. பூஜை ரூமில் போய் நுழைஞ்சார். ஏன்னா தட்டால்னு சத்தம் கட்டுது. போய் பயம். பார்த்தாக்கா பாம்பு உள்ளே லேசாக திறந்து பார்க்கும்போது பாம்பு உள்ளே கிடந்துட்டு இப்படி பிறண்டுக்கிட்டு கிடக்கு. அப்புறம் வந்து பயந்துட்டு நானும் ஒய்ஃபும் தின்ன இருந்தது. அப்போ வந்து படுத்துட்டோம். விடிஞ்சதே அம்மா என்ன அப்படின்னா, நான் நீ உள்ளே போவதை நான் வந்து பார்க்குறேன். நாங்கள் கண்ணாடி செல்ஃபில் அந்த சாய்பாபா சிலை வச்சுருந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு சாம்பிராணி போட்டாங்க. எனக்கு குரு போல் ஒரு நாகூரில் இருந்தார். இப்போ மறைஞ்சிட்டார். அவர்கிட்ட போனால் பாபா தான் கனவுல வந்தது, நான் உன் இல்லத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். அது நாக வடிவமாக வந்திருக்காரு. சாய்பாபா நாக சாய்பாபா வாங்க, பாம்பு வடிவத்துலேயும் வருவார். ஒன்றும் பயப்படாதீங்க போங்க சாமினார். அதோடு வந்தேன். பாம்பு ரூபத்துல வந்தது சீரடி சாய்பாபா தான்னு இவரோட குருநாதர் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து அந்த பாம்பு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு. பாம்பு குடியிருக்கிற இடத்த எனக்கு காட்டினாரு பாபா சாம்பசிவம். நான் இங்க ஷூட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பாம்பு வெளியே வந்துருமோன்னு பயத்தோடையே நான் அங்க இருந்தேன். அன்னைக்கு இரவில் நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாபா. சரி வாங்க பாபான்னா. நாக வடிவமாக வரப்போகிறேன். நான் ஒரு பெரிய நல்ல பம்புல பற்றி அவ்வளோ நீளம். அப்படியே வந்து இந்த எலி இடத்துக்கு பாருங்க, இந்த மூளை இது வழியாக உள்ளே போந்துட்டாங்க. பாபா சாம்பசிவம் தன்னை பார்க்க வரவங்களுக்கு மந்திரம் பூஜைகள்னு எதையும் செய்யறதில்ல. எப்பவும் தன் கையில ஒரு விபூதி பைய வச்சிருக்காரு. அதத்தான் வரவங்களுக்கு பிரசாதமா தராரு. இப்படித்தான் சீரடி சாய்பாபாவும் தன்னை பார்க்க வரவங்களுக்கு விபூதி மாதிரி உதிய மட்டும்தான் பிரசாதமா தருவாரு. பாபா சாம்பசிவம் தனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்பவே சாதாரணமான ஒரு மனிதரா தான் இருக்காரு. ஆனா இவரோட பக்தர்கள் எல்லாரும் இவரை பாபான்னு தான் கூப்பிடுறாங்க. நான் போயிருந்த சமயம் அருள்வாக்கு கேட்க இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு. இவரோட பேரு கோபிநாத். தன்னோட குடும்பத்துல எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் பாபாவை கேட்காம எடுக்கிறது இல்லைன்னு இவர் சொல்றாரு. எனக்கு பாபானா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்து எனக்கு பாபாவை ஒரு 15 வருஷம். ஸோ அந்த டைமிங்கில் தான் பாபாவை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ரிலீஜன் மூலமாக.
எப்படின்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நான் ஒரு 9th 8th அந்த ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வந்து நீ வந்து இனிமேல் உன்னால் படிக்க முடியாது, அந்த உனக்கு கேப்பபிலிட்டி கிடையாது, நீ என்ன பண்ணுறேன்னா கடையோ ஏதாச்சும் வச்சு பிஸ்னஸ் பண்ணி இது பண்ணிக்க, ஃபேமிலியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை அந்த டைமில். அப்பங்க இது மாதிரி ஒரு ரிலேஷன் மூலமாக கேள்விப்பட்டு இவங்களை வந்து பார்த்தேன். இவங்க வந்து சொன்னாங்க, உனக்கு வந்து அந்த படிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது, பாபாவோட அருள்வாக்கு உனக்கு நிறையா இருக்குது, நீ வந்து என்ன நினச்சி இப்போ படிக்க ஆரம்பிக்கிறியோ எல்லாமே உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இது பண்ணாங்க. நான் 10th முடித்தோடனையும் ஒரு 2 இயர்ஸ்க்கு கழித்து தான் நான் வந்து இது டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸு, ஸோ அது ஜாயின் பண்ணேன். அது இவங்க சொன்ன மாதிரியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். சரி, நான் எந்த காரியம் எடுத்தாலும் இது மாதிரி இந்த வேலை போய் செய்யலாமா, இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா, எனக்கு கிடைக்குமா, இல்லை இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு எவ்வளோ மார்க் வரும், ஸோ அந்த மார்க்கை கூட வந்து எனக்கு இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க. குடும்பத்துல படிக்கவே வழி இல்லாத சூழல்ல நம்பிக்கையை இழந்து நின்ன காலகட்டத்துல உனக்கு கல்லூரியில தான் வேலை கிடைக்கும்னு துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்காரு பாபா சாம்பசிவம். இப்போ அதே மாதிரி ஒரு தனியார் கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்காரு கோபிநாத். இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு எல்லாமே அப்படியே நடந்தது. இன்றைக்கி வந்து நான் எம்டெக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் EEE வரைக்கும் நான் படிச்சுட்டு இன்றைக்கி லெக்சரராக பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜ்னு காரைக்காலில் இருக்குது. இந்த ஊர் தலைவர் செல்வராஜ் என்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னோட நினைவுக்கு வந்தது. கோயில் இல்லாத இந்த ஊருக்கு தன்னோட வருமானத்துல இருந்து ஒரு கோயிலை கட்டி கொடுத்திருக்காரு பாபா சாம்பசிவம். நானும் பாபா சாம்பசிவமும் அந்த கோயிலை போய் பார்த்தோம். இதுதான் அந்த கோயில். ஒரு சின்ன ஓட்டு வீட்ல இருந்துட்டு ஊருக்காக இவ்ளோ அழகான ஒரு கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறத இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பெருமையோட பேசுறாங்க. எந்த வருமானமும் இல்லாமல் ஒரு அருளாக சொல்லி தான் வர பணத்தை வச்சு இந்த கோயில், அவர் இல்லைன்னா அந்த கோயிலே கிடையாது எங்கள் ஊரில். தள்ளாபடியை பொறுத்தளவுக்கு அவர் தான் கோயில் கட்டி அந்த கோயில் பூரா அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுலேருந்து தான் அருளாக சொல்கிறேன். கோயிலை சுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது துரைராஜ் அப்படிங்கிறவரை நான் சந்திச்சேன். தன்னோட வாழ்க்கையிலையும் பாபா சாம்பசிவம் பல ஆச்சரியங்களை நடத்தி இருக்கிறதா எனக்கு விவரிச்சாரு. துரைராஜோட சொந்த ஊரு பாலக்குறிச்சி. இவரு அரசு துறையில வேலை பார்க்கிறாரு. இவர் அடிக்கடி தன் நண்பர்களோட சபரிமலைக்கு போவது வழக்கம். அப்படி ஒரு முறை சபரிமலைக்கு இவர் புறப்படும் போது பாபாவும் கூட வரதா சொல்லி புறப்பட்டிருக்காரு. துரைராஜோட சபரிமலை பயணத்துல ஆக்சிடென்ட் நடக்க போறதா தனக்கு சீரடி சாய்பாபா வந்து உணர்த்தினதா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு பாபா சாம்பசிவம். அதை தடுக்கிறதுக்காகத்தான் தானும் கூட வந்ததா சொல்லியிருக்காரு பாபா சாம்பசிவம். இவங்க நான் தொடர்ந்து மலைக்கு சபரிமலை போயிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன சாமி வர்றேங்கிறீங்களா, ஒன்றும் ஏற்பாடெல்லாம் பண்ணல, பரவாயில்ல அதை பற்றி இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த வண்டி 5 இடத்துல நிற்கும் அப்படின்னு. ஏன் நிற்குங்கிறீங்களா, போகிற வழி அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் போகும்போதே ஒரு 4 இடத்துல நின்றுடுச்சு. 4 இடத்துல நிற்கிற இடமும் மோசமான இடத்துல நின்றுட்டு. சரி, போயிட்டு திரும்பி வரும்போது, சாமி இதோட சரியாக போச்சு, 5ன்னு சொன்னீங்களே, என்னை பார்த்து சிரிச்சாப்புல. பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் திருவாரூர்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த வண்டி நின்று போச்சு. மறுபடியும் பேன் பெல்ட் வீணாக போச்சுன்னு சொன்னாங்க. அங்கே செப்பரேட் எடுத்து மாற்றிட்டு வரும்போது, ஏன் சாமி இப்படிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இருக்கும்போது, இது போல் ஏற்பட்டுருக்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட பார்த்துச்சு, அதனால் அதை காவந்து பண்ணுறதுக்கு தான் இது போல் ஏற்பட்டுக்குது, ஏன்னா இன்னமும் ப்ராப்ளம் இல்லை, அதனால தான் திடீர்னு அவனுடைய வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப அவங்கள வணங்கி மறுபடியும் அவங்கள்ட்ட ஒரு அருள் பெறதுக்கு ஒரு டைம் எனக்கு கிடச்சிச்சு. எதுக்காக சொன்னாங்க அந்த 5 மிகப்பெரிய ஒரு ஆபத்துலேருந்து ஆக்சிடென்ட்லேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது தான் சொன்னாங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுங்கிறது, அதனால தான் அப்படி பண்ணாங்க. அதனால தான் நடந்தது. மேரேஜ் நடக்கணுமா? நடக்கிறப்ப நடக்கட்டும், அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. மேரேஜ் நடக்கணுமா? இல்லை நடந்துட்டா. நடக்கலையா? இன்னும் இங்கே நடந்தது, நான் பார்த்து வந்துட்டு இருக்கேன். இது 2015 17 நடக்கும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல இருக்கு தன்னிலாப்பாடி கிராமம். இங்க இருக்கிற பாபா சாம்பசிவம்
எல்லாருக்கும் நடக்க போறத துல்லியமா கணிச்சு சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். இவரோட வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கிறதால தான் இப்படி ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறதா சொல்றாரு பாபா சாம்பசிவம். அவரை சந்திச்சுதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பலரோட வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்க பாபா சாம்பசிவம் தான் காரணம்னு இங்க வரவங்க எல்லாருமே உறுதியா நம்புறாங்க. இதையெல்லாம் கேட்டதுமே எனக்கு பாபா சாம்பசிவம் கிட்ட அருள்வாக்கு கேட்கணும்னு ஆர்வம் வந்தது. இவர் மத்தவங்கள மாதிரி சாமி ஆடிக்கிட்டோ வினோதமான சப்தம் எழுப்பிக்கிட்டோ எல்லாம் அருள்வாக்கு சொல்றது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் சாதாரணமா பேசுற மாதிரியே நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இப்ப எனக்கு என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம்னு நானும் அவர் முன்னால போய் உட்கார்ந்தேன். இது அவருக்கு ஒரு பரிசோதனைன்னே வச்சுக்கலாம்னு மனசுக்குள்ள நினைச்சேன். நான் எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து சொல்லி என்னை அதிர வச்சாரு பாபா சாம்பசிவம். மேரேஜ் நடக்கணுமா? நடக்கிறப்ப நடக்கட்டும், அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. மேரேஜ் நடக்கணுமா? என்ன இல்லை நடந்துட்டா? நடக்கலையா? இன்னும் இங்க நடந்தது, நான் பார்த்து வந்துட்டு இருக்கேன். இது 2015 17 தான் நடக்கும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2017 எனக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில 2 பெண்கள் குறுக்கிடுவாங்கன்னு சொல்லி என்ன கொஞ்சம் கலவரப்படுத்தினாரு. 2 பெண்ணை மனசுல நினைச்சீங்க? நான் நினைச்சுக்கணுமா? நினைச்சிருக்கீங்க. ஒரு வழியா நல்லபடியா எனக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி முடிச்சாரு. 15 இப்ப நடக்குது, 17 சொல்லிருக்கீங்க. 17 தான் நடக்கும். சரிங்க. ஏன்னா அது கொஞ்சம் தூரத்து உறவா இருக்கும், நல்லா அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும், நல்ல பொண்ணும் செட்டில் ஆகும். அப்புறம் என்ன கேக்குறீங்க? சமீபத்துல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில கண்ணை கட்டி குறி சொல்லும் தில்லைக்காளி கோயில்ல சாமியாடி குமாரும் இதே மாதிரி என்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசினாரு. உறவுல பொண்ணு இருக்கிறது உனக்கு நான் கொடுக்க தயாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க 3 பேர் உள்ளவங்களா இருக்கணும். என்ன சத்தத்தை காணும்? உறவுக்காரவங்க மாமே விட்டலங்கிறது அதான் 3 பேர் உள்ள இடத்துல இருந்து இருக்கு. அது அப்புறமா பாத்துக்கோ. முதல்ல வேலையை பார்ப்போம், சம்பார்த்தனையை பார்ப்போம். விட்டுறாத, சிறப்பா இருக்கும். இவரும் அதே மாதிரி சொல்லவும் எனக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஆனா கடைசியா நல்லபடியா திருமணம் நடக்கும்னு இவர் சொல்லிட்டதால இப்போதைக்கு ஒரு நிம்மதி. இப்படி ஒரு அமானுஷ மனிதரை சந்திச்சது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. நானும் அங்கிருந்த எல்லாரும் பாபா சாம்பசிவம் கிட்ட பிரசாதமா விபூதியை வாங்கணும். அங்கிருந்து கிளம்புனேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உடலெங்கும் விபூதி பூசி கோரக்கர் அவதாரம் எடுக்கும் பத்மகிரி பாபா. அடி உதைதான் இவரது அதிரடி ஸ்டைல். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.